சிலோட் எங்கள் பேர் சாயினி. எங்கள் ஊர் கிளர்ச்சி. நான் இங்கே வந்து என்னுடைய பாசங்களான ஜோவான் பாசர் ரெபேக்கா சிஸ்டர் மூலமாக நோஸ் பாசர் எனக்கு அறிமுகமானார். அவரால் நடத்தப்படுகிற இந்த ஊழிய பயிற்சி மூலம் இங்கே நான் வந்தேன். என்னுடைய பழைய வாழ்க்கையானது மிகவும் சோதனையும் கஷ்டமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை பற்றி புரிந்து கொள்ளாமல் வழியிலே சென்றேன். ஆனால் இங்கே வந்து என்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக என்னுடைய பழையதை மறந்து புதிய துவக்கத்தை நான் நினைத்துக்கொண்டேன். அதேபோல் என்னுடைய தேவைகளை என்னென்று தேவைகளை நிறைவேற்றுவது என்று தேவனோடு உறவாட என்று கற்றுக்கொண்டேன். அதே விட என்னுடைய நடத்தைகளை பீனோஸ் பாசன் மூலமாக தெரிந்து கொண்டு அவர் அந்த பைபிளை பற்றி நான் ஒவ்வொரு அறிந்து கொள்ளணும், அவர் ஜெபம் பண்ணணும் என்று தேவனோடு உறவாடணும் என்று கற்றுத்தந்தார். தேவனோடு நான் ஊழியம் செய்ய விரும்ப ஆசைப்பட்டு இங்கே வந்தேன். அந்த பீனோஸ் பாசன் மூலமாக நான் ஊழியத்தில் எவ்வாறு செய்யணும் என்று எனக்கு பயிற்சி கிடைச்சது. இங்கே வந்து என்னுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக மாற்றி புதிய பாதையில் செல்ல எனக்கு உதவியாக இருந்தது. நாட்களில் இந்த நாட்கள் மீண்டும் எனக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சியை தந்தது. இந்த நாட்களில் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நடத்தைகளை பற்றி கற்றுக்கொண்டேன், தேவ வார்த்தைகளை கற்றுக்கொண்டேன். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த நாட்களை நான் கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கைக்கு தேவையான புதிய துவக்கத்தை நான் தொடங்கி இந்த நாட்களை நான் சந்தோஷமாக இருந்தேன். தேவனோடு உறவாடணும் என்று இருந்தேன். நர்ஸ் பர்சன் மூலமாக தேவையான எல்லாவற்றையும் வாங்கி தந்து சேடு சிஸ்டரும் ஒரு அம்மா போலவும் என்னோட கூட இருந்து வழி நடத்தினாங்க. இங்கே வந்துதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இழந்து போனதெல்லாம் தேடவும் எனக்கு இங்கே கிடைச்சது. தேவ சித்தத்தை அறிந்து கொண்டேன். தேவ சித்தத்தின்படி எவ்வாறு நடக்கும் என்று கற்றுக்கொண்டேன். இந்த வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்து மீண்டும் எவ்வாறு எழுந்து மீண்டும் பலருக்கு சாட்சியாக எவ்வாறு இருக்கும் என்று கற்றுக்கொண்டேன். சொல்ல வினோஸ் பாசருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுபோல சேலு சிஸ்டருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஊழியத்தின் எல்லைகள் விரிவடைந்து பலர் எங்களைப் போல பலருடைய வாழ்க்கையை புதிதாக்க அதை ආශිර්වාදිக்கும்படியாக செபிக்கிறேன். යේසුවිට මගේ නම අමිල. මම ආවේ ගාල්ලේ ඉඳලා. මම මේට ආවේ මගේ අපේ අම්මා ඇවිල්ලා මේ වගේ තැනක් තියෙයි කියලා මට කිව්වා. මම මේට ආවේ දවස් දෙකකින් වගේ ඉඳලා යමුයි කියලා. මම මේට එන්න නෙවෙයි ඉඳි ඇත්තටම. මම මේට එනකොට මම ඇවිල්ලා ගොඩක් කැපවීම වල වැරදි බුදු වල මගේ ජීවිතේ ගොඩක් අඩුපාඩු තිබ්බා. ඒත් දැන් මේ අඩුපාඩු ඇවිල්ලා මගේ ජීවිතේ දැන් නැති වෙලා ගිහින් තියෙනවා. මම මේ පාස්ටර් අනේක ස්තුති කරනවා. පාස්ටර් මට ගොඩක් උදව් කළා මගේ අඩුපාඩු වදා ගන්න. මගේ ජීවිතේ තිබ්බ වැරදි බුදු වදා ගන්න. මගේ ජීවිතේ තිබ්බ අඩුපාඩු මගේ ජීවිතේ රිතු වෙනවා වදා ගන්න පුළුවන් වෙයි කියලා. ඒත් අද මම මෙතන ඉන්නේ මේ මාස 3 කාලය මුළුල්ලේ පාස්ටර් මට ගොඩක් උදව් කරා මගේ අඩුපාඩු වදා ගන්න. ඒ වගේම ශර්ලි සිස්ටර්ට මම ස්තුති කරනවා. අය මට ගොඩක් උදව් කරා මගේ අඩුපාඩු වදා ගන්න. ජීවිතේ පිළිවෙල ඒ වගේ දේවල් මට වදා ගන්න එයා උදව් කරා. පාස්ටර් මට ගොඩක් දේවල් ඉගෙන ගෝලත් ඒ කියන්නේ මොකක්ද කියලා කියනවා. සේවය කියන්නේ මොකක්ද කියලා කියනවා. සේවයන් වලට එක්කන් ගියා. යම් දේවල් මට ගොඩක් කියලා දුන්නා. ඉගෙනීම් වලින් බොහෝසින් මම ඉගෙන බයිබලය ගැන ඉගෙනුවා. ඒ වගේ දේවල් උගන්වමින් දෙවියන් වහන්සේ කියන්නේ කවුද? යේසුස් වහන්සේ කියන්නේ කවුද? සුදාත්මයන් වහන්සේ ක්‍රියාකාරීත්වය මගේ ජීවිතේ ක්‍රියා කරන්නේ කොහොමද? මගේ ජීවිතේ දර්ශනය මොකක්ද කියලා පාස්ටර් මට කියලා දුන්නා. මගේ ජීවිතේ ගොඩක් දේවල් දැන් වෙනස් වෙලා තිබුණා. ඒක නිසා මම පාස්ටර්ද, ශෛලි සිස්ටර්ද, மினிஸ்ட்ரி நான் உங்களுக்கு என் பேர் உதயசூரியன். நான் ஜீசஸ் யூனிவர்சிட்டியில் சபைக்கு இந்த ஒரு வாலிபனாக இருந்தேன். நான் சில அடிமைத்தனங்கள்லேருந்து விடுதலை பெற ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் போதகர் மூலம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்று தெளிவுபடுத்தினார். அந்த அழைப்பின் மூலம் பாஸ்டர் சொன்னார் 3 மாத காலம் ஒரு ட்ரைனிங் ஒன்றது அதுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். அந்த 3 மாத கால ட்ரைனிங்க்கு வந்தேன். ஆண்டவர் பல தடவைகள் சொல்லியும் நான் ஆண்டவருக்கு கூற போனேன். ஆண்டவர் திரும்பி என்னை மூட்டி என்னை ஒரு நல்ல மனிதனாய் அநேக பேருக்கு சாட்சி உள்ளத்தக்கதான ஒரு வாழ்வனாய் என்னை மாற்றினார். அதே போல் என்னை அனுப்பின எனது நண்பர்கள், அதே போல் எனது உறவினர்கள், என்னுடைய நண்பர் சாரன் அவர்களுக்கு குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அதே போல் என்னை மாற வேண்டும் என்று எனது சபை போதகர் பாஸ்டர் வினோத் மதுக்குரிய வினோத் பாஸ்டர் அவர்களுக்கும் சேதி சிஸ்டர் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம். என் பேர் ஜல்சன் கிளிநொச்சி.
நான் அங்கே ஊரில் இருக்க வந்து சரியான பாவத்திலேருந்து சமாதானம் இல்லாமலும் பலவீனங்கள்லேருந்து நான் நிறைஞ்சிருந்தேன். இங்கே வர்றதுக்காண்டி பிரெஞ்சு பாஸ்டர் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சு போயிட்டு 3 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர சொல்லி அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு பாஸ்டர் வினோ சிஸ்டர் சரி எனக்கு நிறைய படம் படிச்சுட்டாங்க. கொஞ்சம் பாவம் விடுபட வந்து எல்லாம் செஞ்சேன். சிஸ்டர் சரி இங்கே வர என்னோட பாவம் எல்லாம் நான் அந்த பாவனை விடுபடுறதுக்கு எனக்கு சரியான உதவி செஞ்சேன். அந்த பாவங்களை நான் விடுபட்டு நான் தேவனை செய்யாமல் உறவு இல்லாமல் தேவனுடைய அன்பை நான் பற்றி தெரியாமல் தேவ வாக்கியம் தெரியாமல் அதன் தேவனுடைய அன்பை பற்றி தேவனுடைய உறவை நான் சரியான மாதிரி தேவனுடைய தேவனுடைய சரியான வழிக்கு நம்ம போகிறேன். இது அனைத்துக்கும் நான் பிரின்ஸ் பாஸ்டருக்கும் பாஸ்டருக்கும் சிஸ்டர் சேருக்கும் எனது பெயர் வாகினி. நான் மாத்திரை பிரதேசத்திலிருந்து வருகை தந்தேன். நான் செல்லுகிற சபையான ஜீசஸ் ரிவர்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்தை தாங்குகிற பாஸ்டர் வினோத் மற்றும் சிஸ்டர் ஷேரி அவர்கள் மூலமாக மினிஸ்ட்ரி ட்ரைனிங் கேம்ப் 3 monthsக்காக என்னை வருகை தருமாறு அழைத்திருந்தனர். இங்கு வருகை தருவதற்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட இயேசுவோடு கூடிய நெருங்கிய தொடர்பு என்னிடம் இருக்கவில்லை. அதே போன்று ஜெப வாழ்க்கை என்னுடன் அதிகமாக காணப்படல. உலக காரியங்களிடம் அதிக நாட்டம் கொண்டவளாக காணப்பட்டேன். அது மட்டுமின்றி எனது வாழ்க்கையில் அதிக நேரத்தை ஃபோன் மூலமாக செலவிடுவதை கொண்டிருந்தேன். அதோடு கூட எனது வாழ்க்கையில் மற்றவர்களிடமிருந்து அன்புற முறையில் கோபம் கொண்டவளாகவும் மற்றவர்களுக்கு எரிச்சல் மூட்டவளாகவும் நான் காணப்பட்டிருந்தேன். ஆனாலும் கூட இந்த 3 மாத ட்ரைனிங்கின் காரணமாக எனது வாழ்க்கையில் வெளியுறவான தாக்கத்தை ஏற்படுத்தி என் வாழ்க்கையை முற்றாக மாற்றிக்கொண்டேன். என்னன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் அதிகமான ஜெபம் ஏற்பட்டது. அதே மாதிரி தேவனுடன் நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டேன். அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கான கேள்விகளுக்கான தீர்வு எனக்கு பெறப்பட்டது. வேதாகம படிப்பு புத்தகம் மாத்திரம் அல்லாமல் எனது அன்றாட வாழ்க்கையில் அதிகாலை எழுந்தவுடன் படுக்கை முதல் இரவு நித்திரைக்கு செல்வதற்கு முன்பாகவும் எங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு எங்கள் வாழ்க்கையை நடாத்தி செல்ல வேண்டும் என்பதை பற்றி நான் அறிந்து கொண்டேன். அதோடு கூட இங்கே வகுப்புகள் நடத்தப்பட்டதன் மூலமாக பாஸ்டர் வினோத் மற்றும் சிஸ்டர் ஷேரி ஆகியவர்கள் மூலமாக எனது எதிர்கால வாழ்க்கையை குறித்து தேவன் அநேக தீர்க்க தரிசனங்களாக என்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசினார். அது மட்டுமல்லாமல் உபவாசம் என்றால் என்ன, உபவாசத்தில் இருப்பதன் பயன் என்ன, என்னென்ன காரியங்களுக்காக உபவாசம் இருக்க வேண்டும், ஒரு சீஷன், ஊழியன், வேலைக்காரன், அடிமை என்ற ரீதியில் எவ்வாறு சிறந்து விளங்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறேன். இங்கு வருகை தந்ததன் என்பதாக என்னுடைய தந்தையின் அன்பினை பற்றி ஆழமாக புரிந்து கொண்டதன் கூட இந்த தந்தையின் அன்பினை நான் மிகவும் தெளிவாக கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்லாமல் இங்கு வருகை தந்ததன் என்பதாக என்னுடைய வாழ்க்கையானது மிகவும் முழுமையான மாற்றத்தை நான் அனுபவித்தேன். என்னுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனாக விளங்குகிற சிஸ்டர் ஷேரி மற்றும் வினோத் பாஸ்டர் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கேன். எனது ஊர் கொட்டக்கால. நான் கொட்டக்காலில் இருக்க பாஸ்டர் வினோத் எனக்கு கொஞ்சம் காலமாக தெரியும். பாஸ்டர் வினோத் தலைவர்கள் ஒரு சபை ஒன்று செய்கிறாரு. அந்த சபைக்கு தான் விசுவாசியாக கொஞ்சம் காலமாக அந்த சபைக்கு தான் நான் போனேன். அப்போ கடவுள் பேசினதாக தீர்க்கதரிசனமாக சொன்னார், உங்களுக்கு ஒரு நல்ல அழைப்பு இருக்குது, 3 மாத காலத்துக்கு ஒரு ட்ரைனிங் நான் செய்கிறேன், அந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னாரு. நான் ஒன்றும் யோசிக்காமல் அப்போயே ரெடியாகி வந்தப்போ வர்றப்போ வாழ்க்கையில் அதிகமாக தவறான பழக்கவழக்கங்கள் இருந்துச்சு. குடிப்பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ நான் இங்கே வந்து கொஞ்சம் காலம் இங்கே வந்து நிறைய படித்ததுன்னா வாழ்க்கையை பற்றி படித்தேன். இங்கே வந்து இந்த 3 மாத காலமாக ஒரு தாய் தகப்பன் போல் நான் கேட்டதே எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அவ்வளோ ஒரு சலுகை செய்து இதுவரைக்கும் என்னை ஒரு அன்பாக அவங்களோட பிள்ளை மாதிரி பெற்ற பிள்ளை மாதிரி என்னை இவ்வளோ நாள் வழி நடத்தி வந்ததுக்காக பாஸ்டர் வினோத்துக்கும் சிஸ்டர் சேலிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Jesus Delivers Ministries. Feel the presence of God.